போன வீடியோல பார்த்தோம்னா, எப்படி ஒரு வேல்யூவ ஒரு டேபிள்ல இன்சர்ட் பண்றது நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல எப்படி மல்டிபிள்ஸ் வேல்யூவ நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போறோம். மல்டி வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு இன்சர்ட் பண்றதுக்கு இப்படி குடுத்தோம். இப்போ நீங்க வேற வேற அப்படி அடுத்தடுத்து வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. செமிகோலன் பதிலா கமா குடுக்க போறீங்க. செமிகோலன் வந்து அது முடியுதுன்னு சொல்றோம். கமான்னா அடுத்தடுத்து வரப்போகுது அப்படின்னு சொல்றோம். இங்க நான் அபிஷேக்க வந்து ஆல்ரெடி இந்த டேபிள்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன். அதனால நம்ம திரும்ப இன்சர்ட் பண்ணா வேல்யூஸ் வந்து எரர் காமிக்கும். அதனால இந்த வாட்டி நான் வேற நேம்ல இன்சர்ட் பண்றேன். விஜய் 2. அடுத்து என்ன பண்றேன்னா, பாரதி. அவங்களுக்கு வந்து 3ன்னு குடுக்குறேன். கமா. ஐஷு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து 4 குடுக்குறேன். இப்போ இப்போ நான் இந்த டேட்டாபேஸை ரன் பண்ணி அதாவது ஆல்ரெடி அபிஷேக்னு ஒன்று சேவ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இது எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட் இந்த டேபிள்குள்ளே வந்து எனக்கு ஆட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வேல்யூஸில் விஜய், பாரதி, ஐஷு இது எல்லாமே ஆட் ஆகும். ஸோ திரும்பவும் இது எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டு ரன் கொடுக்குறேன். இப்போ இது சக்ஸஸ் ஆகுச்சுன்னா ஃபெயில் ஆகுதான்னு பார்ப்போம். சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதான் ஓகே, ஃபைன். ஆஸ் யூஷுவலாக எப்படி எல்லாமே இன்சர்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுவோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் இந்த டேபிள்குள்ளே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு காமி அப்படின்னு சொல்லி ரன் பண்ணி கொடுத்தோம்னா இங்கே காமிக்குது பாருங்க. விஜய்க்கு வந்து 2, பாரதிக்கு வந்து 3, ஐஷுக்கு வந்து 4. நம்ம இங்கே இந்த வேல்யூஸ் தானே இன்சர்ட் பண்ணோம், அதனால இங்கே இன்சர்ட் போயிடுச்சு. அபிஷேக் ஏன் வருதுன்னா, நீங்கள் இப்போது ஒரு எஸ்கியூஎல் சர்வர் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா, பிஃபோராக சேவ் பண்ணியிருக்க எல்லாமே உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இது ஆன்லைன் கம்பைலர்னால காணாம போயிடுச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். இப்படி தான் மல்டிபிள் வேல்யூஸ்னால் கமா செப்பரேட்டர் யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போது இது பக்கத்தில் நான் வேறு ஏதாவது வேல்யூ கொடுக்கலாமான்னா கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் மேலே வந்து நேமு, ரோல் நம்பர் இப்படி மட்டும் தானே சொல்லி கேட்டிருக்கீங்க. அப்போனா 2 வேல்யூ கேட்டிங்கன்னா 2 வேல்யூ மட்டும் தான் கொடுக்கணும். இப்போ எனக்கு இங்கே மல்டிபிள் வேல்யூ கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். பட் நீங்கள் அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. இப்போ நீங்கள் நேமுன்னு பேர் வச்சு தானே நேம் கீழே அபிஷேக், பாரதி, ஐஷு, விஜய், ரேணுகா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகணும். இப்போ அதுக்கு ஒரு பேர் வைக்காம நீங்கள் பாட்டுக்கு அபிஷேக், விஜய் அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா எப்படி நடக்கும்? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டேபிள் கிரியேட் பண்ண பார்த்து அதுக்கு நீங்கள் என்னவா வச்சு கூப்பிட போகிறீங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதுக்கு பேர் வச்சு கூப்பிடணும். அது இந்த வீடியோவில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறது, ஒரு வேல்யூ எப்படி இன்சர்ட் பண்ணுறது, 2 வேல்யூ இன்சர்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். அடுத்து வந்து டெலிட் கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.